ஓம் சாந்தி. 8/8/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அமைதியாக இருப்பதற்கான சுபாவம் மிகவும் நல்லது. சாந்த சுபாவம் உடையவர்கள் மிக இனிமையானவர்களாக இருப்பார்கள். வீண் பேச்சை பேசுவதை விட பேசாமல் இருப்பது நல்லது. கேள்வி: எந்த குழந்தைகளை அனைவரும் நேசிப்பார்கள்? தன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான சாதனம் என்ன? பதில்: யார் அனைவருக்கும் ஆர்வத்துடன் மிக அன்பாக சேவை செய்கிறார்களோ அவர்களை அனைவரும் நேசிப்பார்கள். உங்களுக்கு ஒருபோதும் சேவையின் அகங்காரம் வரக்கூடாது. தந்தையிடமிருந்து ஞானத்தின் கஸ்தூரி என்ன கிடைத்திருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் சிவபாபாவின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். இந்த நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருப்பீர்கள். எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு குஷியும் இருக்கும், மேலும் நடத்தையும் சீராகிவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். புரிய வைத்து எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்கிவிடுகிறார். படிப்பும் கூட சகஜமானதல்லவா? அது ஸ்தூல படிப்பு, இது சூக்ஷ்ம படிப்பு. உலகாய படிப்பு ஒரு ஜென்மத்திற்கானது. ஆகையில பாபா அது ஸ்தூல படிப்பு, சரீர நிர்வாகத்திற்காக படிக்கிறாங்க. இது சூக்ஷ்ம படிப்பு அப்படின்றார். இந்த படிப்பை தந்தையை தவிர வேறு யாராலும் கற்பிக்க முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை வந்திருப்பதே தூய்மையாக்குவதற்காக மற்றும் படிப்பிப்பதற்காக தான். குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்து குஷியில் மெய்சிலிர்ப்பு ஏற்பட்டுவிட வேண்டும். நாளுக்கு நாள் நாம் சாந்தியில் செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். சாந்தியோ அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கிறது. பெரிய மனிதர்கள் அதிகம் பேசுவதில்லை. நீங்கள் மிக மிக பெரிய மனிதராக ஆகிறீர்கள். உண்மையில் மனிதர் என்று சொல்ல மாட்டார்கள், நீங்களோ தேவதை ஆகிறீர்கள். தேவதைகள் மிக குறைவாக பேசுவார்கள். நீங்களும் தேவதைகளாக ஆக வேண்டும். எனவே சப்தத்தில் இருந்து சைலன்ஸில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். அமைதியில் இருப்பவர்களை பற்றி இவர்களுக்கு தங்கள் மீது கவனம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். அதாவது ஆன்மீகத்தில் யார் குறைவாக பேசுகிறாங்களோ, இல்லை அமைதியில் இருப்பாங்களோ, சைலன்ஸில் இருப்பாங்களோ, அவங்கள பார்க்கும்போது இவங்க சைலன்ஸில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்துட்ருக்காங்க, ஏதோ ஒரு சாதனை செய்துட்ருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. நம்ம கொஞ்சம் குறைவாக பேசினாலே இன்னைக்கு நீங்கள் மௌனமா, சைலன்ஸா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நீங்கள் சாந்தி தாமம் செல்ல வேண்டும். எனவே பேசுவதும் கூட மிக மெதுவாகவே பேச வேண்டும். மெதுவாக பேசி பேசி சாந்தி தாமத்திற்கு சென்றுவிட வேண்டும். அதாவது குறைவாக பேசினாலே மெதுவாக தான் பேசுவோம். இது போல பிராக்டிஸ் பண்ணியே நம்ம சாந்தி தாமத்துக்கு போயிடணும் அப்படின்றார். நமக்குள்ள அந்த அமைதி இருந்ததுன்னா அப்போ அந்த சாந்தி தாமத்தினுடைய ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். பேசிகிட்டே இருந்தோன்னா இந்த உலகத்தினுடைய ஈர்ப்பு இருக்கும். ஆகையால பாபா மெதுவாக பேசி பேசி சாந்தி தாமத்திற்கு சென்றுவிட வேண்டும் அப்படின்றார். எவ்வளவு நீங்கள் சாந்தியில் இருப்பீர்களோ அவ்வளவு சாந்தியை பரவச் செய்வீர்கள். நாம கூட பாபா நினைவில் இருப்போம், நமக்கும் நன்மை இருக்கு. அதே நேரத்தில் நம்மிடமிருந்து அமைதியினுடைய வைப்ரேஷன்ஸ் பரவிட்டே இருக்கும். எனவே நீங்கள்
மிகுந்த சாந்தியில் இருக்க வேண்டும். சப்தமாக பேசுவது நன்றாக இருக்காது. கோபமும் நல்லதல்ல. பொதுவாக கோபப்படும் போது தானே நம்முடைய வால்யூம் அதிகமாகும். குழந்தைகளிடம் எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது. நாம் யாருடனும் சண்டை சச்சரவு செய்யாமல் இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ அந்த கெட்ட விஷயங்களில் இருந்து விலகிவிட வேண்டும். அப்போது இருவருடைய வாயும் மூடியிருக்கும். அதாவது யாரோ என்னவோ பேசுகிறாங்க, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அங்கே நின்றுட்டு விவாதம் பண்ணிட்டு அவங்களோட சப்தமாக பேசிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு தான் பிடிக்கல இல்லையா, ஆகையால் அங்கிருந்து ஒதுங்கிடுங்க. அப்போ நீங்களும் பேச மாட்டீங்க, அவங்களுக்கும் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. இருவருடைய வாயும் மூடியே இருக்கும் அப்படின்றார். ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாராவது சத்தமாக பேசினால் அமைதியாக இருங்கள், சத்தம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள். நாம் சாந்தியை ஸ்தாபனை செய்பவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்யுகத்தில் சாந்தி இருக்கிறதல்லவா? மூலவத்தனத்தில் இருப்பதோ சாந்தியே சாந்திதான். ஷரீரமே இல்லை என்னும் போது எப்படி பேசுவார்கள்? தந்தையோ குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் மிக நன்றாகவே கொடுத்திருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். டாக்கியில் இருந்து மூவிக்கு செல்ல வேண்டும், பிறகு சைலன்ஸிற்கு செல்ல வேண்டும். அதாவது சப்தத்திலிருந்து செய்கைக்கு வாங்க, அதுக்கப்புறம் செய்கையிலிருந்து சைலன்ஸுக்கு போயிடுங்க அப்படின்றார். ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்திற்கு, சூக்ஷ்மத்திலிருந்து மூலத்திற்கு போயிடணும். அமைதியாக இருப்பதற்கான சுபாவம் மிகவும் நல்லது. அப்படிப்பட்டவர்கள் மிக இனிமையானவர்களாக இருப்பார்கள். வீணான விஷயங்களை பேசுவதை விட பேசாமல் இருப்பது நல்லது. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் மிக ஆர்வத்துடன் சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரையும் சேவைக்கு தகுதியானவராக ஆக்க வேண்டும். யார் மற்றவர்களுக்கு அன்போடு சேவை செய்கிறார்களோ அவர்களை அனைவருமே நேசிப்பார்கள். ஒருபோதும் சேவையின் அகங்காரம் வரக்கூடாது. சில நேரத்தில் நல்ல சேவை செய்கிறாங்க அப்படின்னா நாங்கள் நல்ல சேவை செய்கிறோம் அப்படின்ற அகங்காரம் வந்துடுறது. ஆகையால உங்களுக்கு சேவைக்கான வாய்ப்பு கிடைக்குது, முரளி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, லெக்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா செய்யுங்க. ஆனால் அகங்காரம் வரக்கூடாது. நான் நல்லா செய்வேன்ற அகங்காரம் ஒருபோதும் வரக்கூடாது. உங்களுக்கு தந்தையிடம் இருந்து ஞானத்தின் கஸ்தூரி கிடைத்திருக்கிறது. அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதனால நிமித்தம் அப்படின்னு நினைக்கணும். நான் செய்கிறேன்னு நினைச்சா அகங்காரம் வந்துடுறது. இது பாபாவுடைய காரியம், நான் நிமித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அகங்காரம் இல்லாம பணிவாக இருந்து செய்ய முடியும். சிவபாபா நினைவிருக்கிறதா என்று ஒருவர் மற்றவருக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதனால் குஷியும் ஏற்படுகிறது. நாம நினைக்கும் போது குஷி இருக்கும், ஆனா மற்றவங்க ஏதோ வீண் விஷயம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல அன்பா அமைதியா சிவபாபா நினைவிருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுல கூட உங்களுக்கு குஷி ஏற்படும். ஏன்னா ஒரு வீணான விஷயத்திலிருந்து அவங்கள நீங்க காப்பாத்திட்டீங்க. ஏதோ வீண் விஷயம் பேசிட்டு இருப்பாங்க, சிவபாபா நினைவிருக்கான்னா அவங்களும் ட்ராக்குக்கு வந்துருவாங்க இல்லையா? ஆகையில நம்ம ஏதாவது வீண் விஷயங்கள் பேசும் போதோ, பிறருடைய அவகுணத்தை வர்ணனை செய்யும் போதோ, புறம் பேசும் போதோ யாராவது வந்து சிவபாபா நினைவிருக்கா அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும்.
சில நேரத்துல நம்ம வீண் பேச மாட்டோம். இருந்தாலும் ஏதோ சிந்தனையில சேவை செய்துட்டு இருப்போம். அப்ப யாராவது சிவபாபா நினைவு இருக்கான்னா, மீண்டும் நமக்கு அந்த பாபா நினைவு வந்துடுறது இல்லையா? ஆகையால நன்றி சொல்லணும் அப்படின்றார். சில பேருக்கு கோவம் வந்துடும். எனக்கு நினைவு இருக்கு, உங்களுக்கு இருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நினைவு யாத்திரையின் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருப்பீர்கள். எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு குஷியும் இருக்கும். மேலும் நடத்தையும் சீராகிக் கொண்டே போகும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அழியாத ஞான ரத்தினங்களின் லாட்டரி கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். உள்ளுக்குள் குஷியில் துள்ளி குதித்து கொண்டே இருங்கள். உங்களுடைய இந்த பிறவி வைரம் போன்றது என்று பாடப்பட்டிருக்கிறது. பிராமணர்களாகிய நீங்கள்தான் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். எனவே உங்களுக்கு ஞானத்தின் குஷிதான் இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்ப ஞானம் கேட்டுட்டு இருக்கிறீங்களே, இது என்ன சாதாரணம் நினைக்கிறீங்களா? ஞான ரத்தினங்களின் லாட்டரி அப்படின்றார். அது மட்டும் இல்லை, இந்த பிராமண வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிராமண வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை, வைரம் போன்றது அப்படின்னு பாடப்பட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, நீங்கள் தான் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிறீங்க. அப்போ உள்ள ஞானம் நிரம்பி இருக்குன்னா அந்த ஞானத்தின் குஷி இருக்கதானே செய்யும். பாபாவை நினைவு செய்து கொண்டே நாம் இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு நம்முடைய சிவபாபாவிடம் சென்று விடுவோம். பிறகு சொர்க்கவாசி ஆகுவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது நீங்கள் மிக அன்பான தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். எனவே நீங்களும் கூட தந்தையைப் போலவே மிக இனிமையானவராக, மிக அன்பானவராக ஆக வேண்டும். நம்முடைய அரைக்கல்பத்தின் துக்கங்களை நீக்கக்கூடிய பாபா இப்போது வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஹர் ஹர் மகாதேவா என்று சொல்கிறார்கள். அதாவது நம்ம பக்கம் ஹரோஹரா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல வடநாட்டில் ஹர் ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் ஒன்றுதான். நீக்குங்க நீக்குங்க, எங்களுடைய துக்கத்தை நீக்குங்க அப்படின்னு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஹர் ஹர் மகாதேவா அப்படின்னு சொல்லுவாங்க சங்கரனை பார்த்து. அதுக்கு பாபா சொல்றார், துக்கத்தை நீக்கக்கூடியவர் அந்த மகாதேவன் இல்லை, துக்கத்தையோ தந்தைதான் நீக்குவர். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் தந்தை ஆவார். அரைக்கல்பமாக நீங்கள் அதிக துக்கத்தை பார்த்திருக்கிறீர்கள். 5 விகாரங்களின் நோய் இப்போது மிக அதிகமாகிவிட்டது. இந்த நோய் மிகவும் துக்கமானவர்களாக ஆக்கிவிட்டிருக்கிறது. ஆகையால் தந்தை, இனிமையான குழந்தைகளே, இந்த கர்மங்களின் கணக்கை இப்போது சரி செய்யுங்கள் என்று கோருகிறார். அப்படின்னா 63 பிறவிகளாக நிறைய பாவ கர்மங்கள் நம்ம மூலமா நடந்திருக்கு, நம்ம செய்திருக்கிறோம். அந்த பாவ கர்மத்தினுடைய கணக்கை முடியுங்க, சரி செய்யுங்க, நல்லா யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். சும்மா நீக்குங்க நீக்குங்க இறைவா அப்படின்னா அந்த துக்கம் நம்மளை விட்டு போகாது. ஆகையில நம்ம கெட்ட கர்ம கணக்கை முடிக்கணும். அப்போதான் துக்கத்திலிருந்து நாம விடுபட முடியும் அப்படின்றார். யார் நன்றாக தாரணை செய்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் நன்றாக சேவை செய்வார்கள். நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். குழந்தைகள் முயற்சி செய்து உள்நோக்கு முகமுடையவராக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானியாகி இருப்பதுதான் உண்மையிலும் உண்மையான உள்நோக்கு முகமுடையவர் ஆகுவதாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது பாபாவின் உதவியாளர் ஆகிறீர்கள். நினைவில் இருப்பதுதான் உதவி செய்வதாகும். ஏனென்றால் நினைவு யாத்திரை என்றால் அமைதியின் யாத்திரை. ஆகையால் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டை
சொர்க்கமாக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நீங்க எங்கே இருக்கிறீங்களோ அங்கே பாபாவை நினைங்க, அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன்ஸையும் மாத்துங்க. நாங்க குடும்பத்துல இருக்கிறோம், வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை விட வைப்ரேஷன்ஸை பரப்புங்க, அந்த வீட்டையும் சொர்க்கமாக்குங்க அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையின் நினைவில் தன்னுடைய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இந்த விலைமதிக்க முடியாத நேரத்தை எங்கேயும் வீணாக்க கூடாது. முயற்சி செய்து உள்நோக்கு முகத்தில், அதாவது ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இப்போது நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்த பிராமணர்களாக இருக்கிறீர்கள். இப்போது தந்தையிடம் இருந்து அழியாத ஞான ரத்னங்களின் லாட்டரி கிடைத்திருக்கிறது. ஞானம் நிறைந்தவராக ஆகி இருக்கிறீர்கள் என்றால் முகம் சதா குஷியில் மலர்ந்திருக்க வேண்டும். உள்ளுக்குள் குஷியில் துள்ளி குதித்து கொண்டே இருங்கள். அதாவது மனதிற்குள்ள அந்த குஷியின் துள்ளல் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றார். உலகத்தில் யாருக்காவது லாட்ரி அடிக்குது அப்படின்னா எவ்வளோ குஷியில் இருப்பாங்க. உங்களுக்கு அழியாத ஞான ரத்னங்களின் லாட்ரி கிடைச்சிருக்குன்னா உள்ளுக்குள் அவ்வளவு குஷியில் துள்ளி கொண்டே இருக்கணும். வரதானம். மனதின் மகாதானத்தின் மூலம் ஒவ்வொரு சங்கல்பத்தின் சித்தி அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் மனதின் மூலம் சக்திகளை தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற வர்தானம் கிடைத்து விடுகிறது. ஏனென்றால் மனதின் மூலம் சக்திகளை தானம் செய்வதினால் சங்கல்பத்தில் எவ்வளவு சக்தி சேமிப்பாகி விடுகிறது என்றால் ஒவ்வொரு சங்கல்பத்தின் சித்தி கிடைக்கிறது. அதாவது மனதின் மூலம் நீங்கள் சக்திகளை தானம் செய்யறதுனாலே உங்கள் சங்கல்பத்தில் எவ்வளவு சக்தி சேமிப்பாகுது அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடுறது. அப்படின்னா அந்த சங்கல்பத்தின் சித்தி, நீங்கள் நினச்சதை அடைஞ்சிடுவீங்க. அவர்கள் தங்களுடைய சங்கல்பங்களை எங்கே விரும்புகிறார்களோ அங்கே ஒரு நொடியில் நிலைநிறுத்த முடியும். சங்கல்பங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவர்கள் தங்களுடைய சங்கல்பங்களை வென்றவர்கள் என்பதினால் சஞ்சலமான சங்கல்பம் உடையவர்களையும் கூட சிறிது நேரத்திற்கு அசையாதவராக அல்லது அமைதியானவராக ஆக்க முடியும். நாம் நம்முடைய சங்கல்பங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா, சங்கல்பங்களை வென்றவராகி இருந்தோம் அப்படின்னா, மற்றவங்க நம்ம முன்னாடி வரவங்க சஞ்சலமானவர்களாக இருந்தாலும் சிறிது நேரத்திற்கு அவங்களையும் அசையாதவராக அமைதியானவராக ஆக்க முடியும் அப்படின்றார். அவ்வளவு அந்த எண்ணத்திற்கு சக்தி இருக்கு. இந்த சக்திசாலியான எண்ணம் மற்றவங்களுடைய மனதையும் கட்டி போட்டுடும். ஸ்லோகன். நிரந்தரமாக ஒரு தந்தையின் துணையில் இருங்கள், அப்போது சங்க தோஷத்தில் இருந்து தப்பித்து கொள்வீர்கள். பாபாவின் துணையில் இருந்தீங்க அப்படின்னா சகவாச தோஷத்தில் இருந்து தப்பித்து விடுவீர்கள் அப்படின்றார். யாருடைய சகவாசத்தினுடைய பிரபாவத்திலையும் வரமாட்டீங்க. அவ்யக்த சமிகை. ஏதாவது ஒரு விகர்மம் அல்லது வீண் கர்மம் மீண்டும் மீண்டும் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் துணைவரை சதா உங்களுடன் வைத்து கொள்ளவில்லை அல்லது துணையின் அனுபவத்தை செய்யவில்லை என்று அர்த்தம். எப்படி பக்தி மார்க்கத்தில் சக்திகள் ஒரு நொடி பார்வையின் மூலம் அசுரர்களை
வதம் செய்திருக்கிறார்கள். அதேபோல் நீங்கள் கம்பைன்டு ரூபத்தின் நினைவின் மூலம் உங்களுடைய அசுர சம்ஸ்காரங்கள் அல்லது தூய்மையற்ற தன்மையின் சங்கல்பங்களை நொடியில் வதம் செய்யுங்கள். அதற்கு நீங்க சக்தி ரூபமாக இருக்கணும். அப்போ உங்களுடைய அசுர சம்ஸ்காரம் அல்லது தூய்மையற்ற தன்மையினுடைய சம்ஸ்காரத்தை சங்கல்பத்தை ஒரு நொடியில சம்ஹாரம் செய்ய முடியும். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் மாமா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் மாமா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் மாமா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் மாமா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிக்கிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன்